சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த M130 ஜீன் கண்டுபிடித்து உசிலம்பட்டி முத்துராமலிங்க தேவர் கலைக்கல்லூரியில் விருமாண்டி M130 ஜீன் கண்டுபிடித்து 25 ஆண்டுகள் நிறைவை ஒட்டிய வெள்ளி விழா நிகழ்ச்சி கல்லூரி நடைபெற்றது. அதை ஒட்டி இந்த கண்டுபிடிப்புக்கு மூல காரணமாக அமைந்த திரு விருமாண்டி அவர்களை அவரது இல்லத்தில் ஜோதிமாணிக்கம் கிராமத்தில் நாம் சந்திக்கிறோம். சார் வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நீங்க சந்திச்சது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களது இல்லத்தில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களாம் வந்து உங்களுடைய ஒரு சமூக ஆர்வலர்கள்லாம் இந்த மாதிரி தொழில் ஆர்வம் உள்ளவங்கலாம் இப்படி ரொம்ப வீடு வரை வந்திருக்கீங்க. எனக்கு மக்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ நமது நேயர்களுக்கு இந்த வரலாறு, இந்த மரபணு M130 இந்த கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய அந்த வரலாறு அதை வந்து கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து 1996 அந்த காலகட்டத்தில் நான் இங்கே உசிலம்பட்டி கல்லூரியில் 2ஆம் ஆண்டு கலைக்கல்லூரியில் படிச்சு கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் டாக்டர் ஸ்பென்சர் ஆக்ஸ்போர்டோட சயின்டிஸ்ட் அவர் தோணி இருக்கிறது வந்து எப்படி தோணி இருக்குன்னா, ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து ஐரோப்பியாவில் தோன்றினார்கள், ஆப்பிரிக்காவில் தோன்றினார்கள் என்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளமா அது போயிட்டே இருந்துச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐரோப்பியில் தான் சொன்னாங்க, சிலர் வந்து ஆப்பிரிக்காவில் தான் மக்கள் தோன்றினாங்க அப்படின்னு வச்சு. ஆனா அறிவியல் பூர்வமா எதுவுமே நிரூபிக்கல, எல்லாமே ஒரு பேச்சு தியரிட்டிக்கல் அந்த மாதிரி தான் போயிடுச்சு. இதை வந்து சயின்டிபிக்கா அவர் ப்ரூவ் பண்ணணும், அறிவியல் பூர்வமா நிரூபிக்கணும். அது இல்லாம உலகம் முழுவதும் இதை ஆராய்ச்சி பண்ணணும், ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் உலகம் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துல டாக்டர் ஸ்பென்சர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட சயின்டிஸ்ட் அவர் தான் வந்து முன்னெடுக்கிறாரு. அவர் தான் உலகம் முழுவதும் இது போன்ற அவர் முன்னும் ஒரு அறிஞர்களை உலகம் முழுவதும் நியமிக்கிறாரு. அந்த நியமனத்தின் காரணமாக தான் இன்னைக்கு நம்ம பேசிய டாக்டர் பிச்சப்பன் அவர்கள் இங்க மறை காமராஜ் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் இங்க நியமிக்கப்பட்டு அவர் மூலம் தான் இந்த இந்தியாவுக்கு இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கப்படுது. ஆனா இவங்களுக்கு நினைப்பு எல்லாமே, இவங்களுடைய திங்கிங் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, இன்னமும் வந்து தொன்மையானவர்கள் இமயமலையிலோ அல்லது ஊட்டி போன்ற அடிவாரத்துல இருப்பார் என்ற எண்ணத்தோடு இந்த காலகட்டத்தை அங்க தொடங்குறாங்க. இமயமலையை அங்குன்ற மாதிரி முதல் எடுத்துக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க. பின்பு அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இதோட வித்தியாசம் ரொம்ப இருக்கு. வந்து அங்க அந்த ஜீன் எடுத்து அந்த பிளட் எடுத்து சாம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, 40,000 வருஷம் 30,000 வருஷம் அந்த காலத்துல தான் வருது. 2ஆம் கட்டமாக ஊட்டி போன்ற இடங்களில் இலைதெளிவு குறித்து கொண்டிருக்கும் நாகரிகமே தெரியாத மக்களுக்கும் தோன்றாங்க. அங்கேயுமே இன்னமும் வந்து ஒரு 50,000 இந்த மாதிரி தான் இருக்கு. வந்து அதுக்கு பின்புதான் வந்து பல அறிஞர்கள் இந்த காலகட்டத்துல இந்த M130 இந்த மரபணு ஆஸ்திரேலியாவில் கிடைக்கப்பட்டது. ஆனா இந்த M130 வந்து ஆஸ்திரேலியாவில இருக்கு. இப்ப உள்ள மனிதர்கள் இருக்கு. அந்த பழங்குடி மனிதர்களுக்கு இன்னும் இருக்கு. வந்து அபாரிஜின்ஸ் நாகரிகமே தெரியாத மனிதர்கள் தான் இருக்கு. ஆனா இங்க வந்து நம்மகிட்ட இருக்கு. வந்து ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வழியா தான் இங்க வந்திருக்கணும், அப்ப இந்தியாவை தான் நம்ம வந்து இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிதான் அப்பதான் சொல்றாங்க மதுரை வந்து ரொம்ப பழமையான நகரம் என்று பல ஆய்வுகள் இருக்கு. அதனால மதுரையிலே வந்து நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தான் மதுரையை ஃபோக்கஸ் பண்றாங்க. மதுரையை ஃபோக்கஸ் பண்ணோம்னா அப்ப இங்க இவர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா இருந்ததுனால மதுரையில் உள்ள சேர்ந்த எல்லா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த எல்லா கல்லூரிகளும் இந்த மாதிரி சாம்பிள் இருக்கு. ஏன்னா போய் பப்ளிக்ல எடுத்தா யாரும் அந்த மாதிரிக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால கல்லூரின்னும் போது படித்தவர்கள் கல்லூரி யூனிவர்சிட்டின்னு வரதுனால எல்லாம் கொடுப்பாங்க. வசதியா இருக்கும். அங்கேயும் வந்து பலதரப்பட்ட மக்கள் மாணவர்கள் இருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா அதே அந்த காலகட்டத்தில் எடுக்கிறாங்க. இது எடுக்கலாம். நான் வந்து ஒரு வகை நான் ஒரு பிளட் டோனரு. அதனால இதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஓகே ரிசர்ச்சுக்கு தானே அப்படின்னு சொல்லி இந்த சாம்பிளை கொடுத்துட்டு அவங்களும் கொடுத்து 1996. ஆமா, நீங்க மட்டும் கொடுத்தீங்களா? கல்லூரியில் இன்னும் மாணவர்கள் நிறைய மாணவர்கள் கொடுத்தாங்க. மட்டும் இல்ல, அங்கேயே ஒரு 200 சாம்பிள் அந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்ப எல்லாருமே ஜோதிமாணிக்கம் கிராமத்துல கொடுத்தாங்களா, பிற ஊர்கள்? இல்ல, கல்லூரியில யாரெல்லாம் படிச்சாங்களோ அங்கதான் கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் படிச்சாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா கிராமத்துலயும் வந்து இருப்பாங்க.
அவங்க கூட சில சிட்டில இருந்து வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் தான் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தல, எவ்வளவு பேருக்கு விருப்பப்பட்டாலும் அவ்வளவு பேர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை கொடுத்ததே நாங்க மறந்துட்டோம். ஏன்னா கொடுத்தாலும் கொடுத்தது அதுக்கப்புறம் ஏன்னா பல சாம்பிள் கொடுக்குறோம், பல இது பண்ணாலும் நாங்கள் அதுவே மறந்துட்டோம். திருப்பி 2001 தான் இது இந்த முடிவு வெளியே வருது. 2001 முடிவு வருது. அப்ப நான் ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு முடிச்சுட்டு என்னோட பிஜியை முடிச்சுட்டு அங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அதே ஒர்க் பண்ணிருக்கலாம். இவர் வீடு தேடி வந்தது, முதல் கல்லூரிக்கு போயிருக்காங்க, பிச்சைப்பன் சார் அப்பதான் முடிவு தெரிய வருது. அவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி மொத்தம் ஒரு 15 சாம்பிள் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்குது. 15 பேருக்கு இவங்க அந்த 15 பேருக்கு தேடுறாங்க. 15 பேர் பாசிட்டிவ். அந்த M130 இருக்கு 15 பேருக்கு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அந்த 15 பேருக்கு தேடுறாங்க, யாரும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 5 வருடம் ஆன பிறகு அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, யாருமே ரீச் பண்ண முடியல. கடைசி என்னைய மட்டும் தான் அவங்களால ரீச் பண்ண முடியாது. ரீச் பண்ணணும்னா இங்க வீடு தேடி வந்துட்டாங்க, கல்லூரிக்கு இருக்காங்க, கல்லூரி வீட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போனா நான் ஈவினிங் சாயந்தரம் வரேன். வந்தோடனே சொல்றாங்க இந்த மாதிரி உங்களை தேடி, ஏன்னா அப்பா அம்மா ரொம்ப படிக்காதவங்க, அதெல்லாம் வீடு தேடி வந்தாங்கன்றது வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிம்பிளா எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எனக்கு மனநிலை போட்டு வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்தை நானும் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன். அவன் ஏன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட்ன்றது தெரியும். நம்ம ஏன் வீடு தேடி வந்தாரு, அப்ப எதுவும் பிரச்சனையா என்னோட மனோட்டம் கூட அதான். ஏன்னா அவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, நம்மளை வீடு தேடி வர்றாங்கன்னா நம்ம ஏதோ பிரச்சனை பண்ணிட்டோமா அப்படின்ற ரொம்ப அன்னைக்கு நாட்கள் கூட என்னால் நைட்ல அவர் ரீச் பண்ண ட்ரை பண்றாங்க. நீங்க முதுகலை படிக்க முடிச்சுட்டு அந்த யூனிவர்சிட்டியே நீங்க ஒர்க் பண்றீங்க. அந்த காலத்துல மாணவரா இருந்த போது எடுத்த சாம்பிள்ஸ் நீங்க பிஜி முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க. அந்த காலகட்டத்துல நான் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த நேரம் இங்க தேடி வராங்க வந்தா எனக்கு ஒரு அதிர்ச்சியானதுதான். ஏன் நம்ம வீடு தேடி வரணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த காலகட்டத்துல நம்ம மொபைல்லாம் இல்லை, அவர் ரீச் பண்றதுக்கு லேண்ட்லைன் அடிக்கடி எங்க ஊர்ல அந்த லேண்ட்லைனோட கிடையாது. நான் பக்கத்து ஊர்ல தான் செலவழிக்க வந்தவங்க அங்கதான் போய் அவர் கிடைக்கணும். அப்ப தனியா டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், அந்த மாதிரி அடிச்சு ட்ரை பண்ணி அவர் ரீச் பண்ணவே முடியல. அதனால அந்த நைட்டு ஃபுல்லா என்னால தூங்கவே முடியல, ஏன் நம்மளை வீடு தேடி வந்தாரு அப்படின்றது. ஸோ மறுநாள் நான் அவரை போய் பார்த்தோம், ஏன்னா பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சிடணும் அப்படின்னு நான் நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க. ஆமா வீடு வீடு எதுவும் பிரச்சனை. ஆமா 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 எதுவுமே முடியாது. இதை பத்தியே பேசிட்டே இருக்கோம், எதுக்கா வந்தாரு, என்ன பிரச்சனை, எது பிரச்சனை, அப்பா அம்மா வேற எதுவும் சொன்னாங்களா, வேற என்ன சொன்னாங்க, அவங்க ஒண்ணுமே சொல்லப்பா, நீங்க உங்களை கேட்டேன் எங்க பல்கலைக்கழகம் இருக்காங்க, அப்பதான் நேரம் வர சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துருக்காரு. அவர் பிக்சர் பண்ண பேரு, அவர் போன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை வச்சுதான் இவங்களால சொல்ல முடியல, பேப்பரை காட்டினாங்க. அதை வச்சுதான் ஏன் அவர் இங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காரு அப்படின்றதான் அவரோட இவங்களால. சரி, திருப்பி போய் அவர் மறுநாள் காலையில அவரை போய் பார்க்கலான்னு பார்த்தா அவர் பார்க்கறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்க பழைய தெரியும், அவரு இல்லைங்க, அவரு அப்பாயின்மெண்ட் இருக்கா, இல்ல அவர் ரொம்ப டிஸ்கஷன்ல இருக்காரு, அதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது அப்படியே சொன்னாங்க. பார்க்கலாம் முடியாதுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாது அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க. நான் இல்ல அவர் வீடு தேடி இருக்குன்னா அதை யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்லை. அவரே உங்க வீட்டுக்கு வருவாங்க, அதெல்லாம் நம்ப தயாரவே இல்லை. அவங்க வீட்டுல அப்படிங்க, அவர் இங்க யோசிச்சு இருக்கிறது ரொம்ப கம்மியான தான், அதெல்லாம் முடியாதுன்றாங்க. அப்புறம் எப்போது வெளிநாட்டு போயிட்டு ஊருக்கு உங்க வில்லேஜ்ல வந்திருப்பாரு அப்படின்னு அவர் நம்பவே தயாரா இல்லை. அப்புறம் திருப்பி நான் ரெக்வெஸ்ட் பண்ணி, இல்லைங்க அவர் வந்திருக்காரு, அதனால இவனை கேளுங்க அப்படின்னு சொல்றோம். இந்த முடியறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அவங்க சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணவே. ஆமா ஆமா. ஆனா உள்ளுக்கு போய் சொல்றாரு, சரி ஏதாவது மீட்டிங் நடந்திருக்கு, என்னால பிரச்சனை வரும், ட்ரை பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போறாங்க. அவர் உள்ளுக்கு உடனே வர சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு உடனே வர சொல்லிட்டாங்க, நீங்க உடனே உள்ளுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரியும், அங்க இருக்க உங்களுக்கு தெரியும், பல்கலை பேராசிரியரால பெருசா நம்ம அங்க இருக்கிற ஒரு பல்கலை ஸ்டூடெண்ட்டையும் இல்ல ரொம்ப ஃப்ரீயாவே பேசிக்க மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா பேசுவாங்க, ரொம்ப கேஷுவலாவே இருக்க மாட்டாங்க பேராசிரியர்லாம். அப்படி பேராசிரியர் உள்ள போன சொல்லி நீடா விரும்பாண்டியா அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிக்கிறாங்க, எல்லாம் கை கொடுக்குறாங்க. எனக்கு அதுவே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. யாருமே ரொம்ப பேஷன் பண்றாங்க, இவ்வளவு நீங்க ரொம்ப பேசுறாங்களே அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயங்கரது இதுதான் இருந்துச்சுங்க. நான் உட்காந்துருக்கேன், வாங்க உட்காருங்க அப்படின்னு நல்லா அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. போயிட்டு ஒரு சில நிமிடம் தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் கேள்வி வந்தீங்களா, என்ன சார் அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்றாங்க,
உங்கள்கிட்ட தான் M130 என்ற மரம் இருக்கிறதாகவும் இது வந்து 70,000 ஆண்டுகள் தொன்மையானதாகவும் நீங்க தான் இந்தியாவில் முதல் வாழ்ந்த மனிதனுடைய இந்த மரபணு ஒன்று இருக்கிறதா இதுதான் அந்த ஆதாரத்தோட நீங்க இருக்கீங்க, அதனாலதான் உங்களை நாங்க பார்க்க வந்தோம். அங்கிருந்து டாக்டர் ஸ்பென்சவெல்ஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து உங்களை பார்க்கறதுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே வேர்த்து வடிய ஆரம்பிச்சு மாதிரி என்ன நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 60,000 70,000 ஆண்டு தொன்மைன்றாங்க, இந்தியாவின் முதல் வாழ்ந்த மனிதனுடைய மரபணுன்றாங்க, ஒரு ஆதாரம்ன்றாங்க. அதுவும் அவங்க பயணத்துக்கு தேர்ந்து சொல்ல என்னால வந்து ஒரு மாதிரி வேர்க்க வடிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவங்க என்னதான் ஆதரவுப்படுத்துறாங்க, இல்ல இது பெரிய ஒரு விஷயம், உங்களை பார்க்கறதுக்குலாம் அங்க இருந்து ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வராங்க, கண்டுபிடிக்க வராங்க, அவங்க தனி ஃபிளைட்ல வரணும், தனி டேட்ல வருவாங்க, அதனால இங்க பெர்மிஷன்லாம் வாங்க வேண்டியிருக்கும், கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கும் உங்களை பார்க்க வர்றதுக்கு. அதனால வந்து உங்களோட டேட் சொன்னா தான் அந்த டேட்ல அவங்க வர முடியும். நீங்க 1/2 மணி நேரம் நீங்க டிலே பண்ணாலும் அவங்க டைம் ரொம்ப 2 days ரொம்ப இதா இருக்கணும். அதனால உங்க கன்வீன் டேட்டு அவங்க வர ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், நான் அந்த அளவுக்குல ஒன்றும் இல்லை, அவங்க என்ன அவங்க கன்வீன் டைம் இருந்தாலும் ஏதோ சாட்டர்டே சண்டே வச்சுருக்கேன், பல்கலைக்கழகம் லீவ் போட்டப்போ அது ஏதாவது பிரச்சனை சொல்றாரு, அதனால சாட்டர்டே சண்டே வச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சனி ஞாயிறு சொல்லி அப்புறம் அவர் வர ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கிடையில அவங்க சில டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் படிச்சுங்க கொடுத்தாங்க, இந்த ஜீனை பற்றி சில இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு தெரியுங்க, நம்ம நல்ல தோழர்களுக்குலாம் நிறைய விஷயத்த நானும் வந்து சில புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு, ஏன்னா அவரு என்ன ஸ்பென்சர் ஒரு சயின்டிஸ்ட் நம்ம பார்க்க வர்றாருன்னா அவருக்கு சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு ஆர்வம் எனக்கு கொஞ்சம் வந்து கேள்வி கேட்கணும். நம்ம அது வந்து ஏன்னா அவர் சொல்றதை எல்லாமே சரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நம்மளும் நம்மளால முடிஞ்ச சில கேள்வி கேட்கணும் அப்படின்றத நானும் சில தரவுகள்லாம் பொதுவான தரவுகள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி படிக்கலாம் வந்து வந்துட்டாரு, ஒரு நாள் வந்துட்டாரு, வந்துட்டு ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வந்துட்டாரு. வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்னை பார்த்து சொல்லிட்டு அவரு என்னைய பார்த்து அவர் ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அவரு எல்லா இடத்துலயும் பார்த்தது ஃபுல்லா பெரிய பெரிய காட்டுக்குள்ள ஆட்கள் போய் M130 ஜெனடிக் ரொம்ப தொன்மையானவர்களா எல்லாரும் பெரிய பெரிய மலைக்குள்ளயும் பெரிய குகைக்குள்ள தான் போய் பார்த்துருக்காங்க. இவரு 2 கிலோமீட்டர்ல வந்து ஒரு மனிதனா, அது வந்து ஒரு பேட்ச் எடுக்கப்பட்ட மனிதனா அப்படின்ட்டு அவரு பிரமிச்சு போனாரு. அவர் வந்து நான் எதுக்கு இருக்கே இல்லை அப்படின்ற மாதிரி அவரு வந்தாரு. வீட்டுக்கு வந்து அவரு அது எனக்கு அவர் சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. வந்து ஒரு நீங்க 2 பேரும் சர்ப்ரைஸ். எனக்கு ஏற்கனவே சர்ப்ரைஸ், சரி இவர் வாராரு சரி பாத்துருவோம் அப்படின்னு அவர் என்னைய பார்த்து சர்ப்ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு. வந்து ஏன்னா அவர் எதிர்பார்த்தது ஒரு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு படிக்காத ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி அவர் எதிர்பார்த்து வந்தவர். அவர் ஒரு வில்லேஜ் தான் போட்டிருக்கிறவங்க வந்தவர். பட் ரொம்ப ஒரு அப்பயும் படிச்சுட்டு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்துட்டு அப்புறம் ரொம்ப நேரம் அவரோட பேச ஆரம்பிக்கலாம். அவர் கேட்கிறாரு, முதல் கேள்வி வந்து ஓகே உங்களுக்கு தெரியுமில்ல இந்த மாதிரி நீங்க தான் வந்து 70,000 ஆண்டு தொன்மையான மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லியிருப்பாங்க. வந்து அதை நானும் இப்போ வந்து நிரூபிக்கணும், அதனால திருப்பி ஒரு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த ஃபார்மாலிட்டி பண்றாங்க. வந்து மறுபடியும் சாம்பிள் டெஸ்ட் பண்ணி அந்த இதுக்கு பாக்குறாங்க. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எப்போ இதை நாங்கள் வந்து அதை அறிவிக்க போறோம், அதனால திருப்பியோட வேலிடேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்து திருப்பி அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா உங்களை கேட்கிறாங்க, மற்ற மனிதர்களுக்கு இங்க உங்க கிராமத்துல வாழ்ந்துருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசமா உங்களுக்கு இருக்கா அதை கேட்கறாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியல, நானும் வந்து மனிதர்களோட எல்லா என்னோட சொந்தங்களோட நான் வந்து நேச்சுரலா தான் இருக்கேன். அவர் இருந்தாலும் அவர் கோடிட்டுறாரு, குறிப்பிடுறாரு, ஏதாவது ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா, ஏதாச்சும் கண்டுபிடிக்க விரும்புறாரு. நம்மள இருந்து ஏதாவது வந்து வித்தியாசம் தெரியுதா, நீங்க பார்த்தல, அதாவது இதுதான் நாங்க சொல்லல, ஏதோ ஒரு 2 மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டாரு. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பேசி நல்லா கேஷுவலா தான் பேசினாரு. பேசிட்டு நல்லா ஜாலியாக தான் போய்க்கிடுச்சு. அவங்க கூட நிறைய சயின்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட எல்லாம் வந்து ரொம்ப கலந்துரைட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு கலந்துரைக்கிட்டு உட்காந்து அப்போதான் சில கேள்விகள்லாம் கேட்குறேன். அதே மாதிரி பக்கத்துல என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க, என்னோட பொதுமக்கள் இருக்கும், அவங்கள கூப்பிட்டு கேட்கிறாரு, அவருக்கு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாரு. அவங்கள கேட்கிறாங்க, வந்து மக்கள்கிட்ட கேட்கிறாரு. இப்ப அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டாரு, நீங்களுக்கும் அவருக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு கேட்கிறாரு. அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க இல்ல அவர் எப்பயுமாதான் எங்களுக்கும் அவருக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, நார்மலா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்றத கேட்டாரு. வந்து அப்புறம் கேட்கிறாரு வந்து நான் தான் கேள்வி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் அந்த இந்த சயின்ஸ் ரிசல்ட் அவர் சொல்றாரு. வந்து
அவரோட ரிசல்ட் என்ன சொன்னா மனிதர்கள் ஆப்பிரிக்காலாம் தோன்றினாங்க. ஸோ எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. அவர்கிட்ட நம்ம வந்து சில எனக்கு இந்த எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. இவர்கிட்ட நம்ம ஏதாலும் எனக்கு சில ஐயப்பாடுகள்லாம் இருக்குல்ல, அந்த ஐயப்பாடுகள்லாம் அவர் நிறைவேற்றணும், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத அவர் கேட்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறேன். நான் சொல்றது மாதிரி வந்து நீங்க தமிழர்கள் நாங்கள் ஒரு நினைக்கிறோம் வந்து நீங்க சொல்றீங்க நாங்க எல்லாம் ஆப்பிரிக்கால இருந்து வந்ததாக நீங்க எல்லாம் உங்க அறிவியல்பூர்வமா கருத்து வருது. நீங்க இப்ப சொல்லையில தான் சொல்ல வரீங்க உலகமே ஆப்பிரிக்கால இருந்து தான் வந்து சொல்றீங்க. இங்க இருந்து வந்ததுன்னா மற்ற எல்லா கண்ட்ரியும் உலகமே பரவி இருக்குன்னு சொல்ல வரீங்க. பட் நாங்க தமிழர்கள் நாங்க என்ன சொல்றோம்னா கல் தோன்றி மண் தோன்றி காலத்து பால்வாடி மூத்த குடி நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால நாங்க ஏன் இங்க இருந்து அங்க போயிருக்க கூடாது, அது போய் ஏன்னா எங்களை இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுது, அதனால நாங்க தான் இங்க இருந்து போயிட்டு உங்க கருத்து எங்கிட்ட இருக்கு வந்து அப்படி எப்படி நீங்க அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன்னா எங்க பல இலக்கியங்கள் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லல. அது இலக்கியங்கள் புத்தகங்கள் எதுனாலும் சொல்லலாம். ஆனா அறிவியல் அப்படி நாங்க சொல்ல முடியாது. ஒரு சயின்டிஸ்ட் வந்து எது சயின்ஸை இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ப்ரூவ் பண்ணுதோ அதை தான் நாங்க சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் சொல்றாரு. அப்பதான் சொல்ல வராரு ஆப்பிரிக்காவில் M168 என்ற மரபணு இருப்பதாகவும் இது வந்து 1,20,000 வருஷங்கள் தொன்மையானதாகவும் இந்தியாவில் உங்கள்கிட்ட இருக்கிறது M130 என்ற மரபணு இது வந்து 70,000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்றோம் வந்து. அதனால அதிக மியூட்டேஷன் அங்கதான் நிறைய நடந்திருக்கு. அதனால ஆப்பிரிக்காவில இருந்தா இந்தியாவில இருந்தா மற்ற கண்ட்ரிக்கு ஆஸ்திரேலியா போயிருந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாரு வந்து. சரி, அப்ப அடுத்த அந்த ஆண்டுகளை வச்சு சொல்றாங்க. ஆமா, 20,000 ஆண்டு இது இங்க வந்து 70,000 ஆண்டுன்னா அங்க இருந்தா இங்க வந்து மரபணு வச்சு அந்த காலத்தை கணிச்சது மூலமா டைரக்ஷன் எங்க இருந்து இந்தியா உலகம் முழு அந்த காலத்தை கணிக்கிறாங்க. அந்த மரபணு பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்ல இந்த M130 மரபணு இல்ல. எங்க கிடைக்குதுன்னா இந்தியால ஆஸ்திரேலியா மட்டும் தான் கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்துதான் வேற ஒரு கண்ட்ரில வேற ஒரு மரபணு போயிடுச்சு வந்து. அப்ப என்னன்னா அந்த இது போக போக மாறிட்டே மியூட்டேஷன் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை அவர் வலியுறுத்துறாரு. அப்புறம் சொல்லிட்டு எனக்கு அடுத்த ஒரு ஐயப்பாடு, நீங்க வந்து நாங்க வந்தோம்னு சொன்னா கூட நாங்க எங்களோட முகம் ஓரளவு வந்து அவங்களோட ஒத்து போகுது, நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கீங்கல்ல, வெள்ளையா இருக்கீங்கல்ல, உங்களை எப்படியே நாங்க நம்புறது அப்படின்ற மாதிரி என்னோட கேள்விகள் அவருக்கு நான் வைக்கிறேன். வித்தியாசம் இருக்கேன். அதுக்கு இருக்கு எங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவு ஒத்து போகுது, உங்களுக்கு முழுமையா ஒத்து போலையே, எப்படி நாங்க இதை நம்புறது? அப்பா அவர் சொன்னாரு அந்த கலர் தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னா. ஆமா, அதுதான் எங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம நீங்க எப்படி வந்து இந்த கூட்டம் நாங்க எப்படி பொதுமக்களாக நாங்க எப்படி நம்ப முடியும்? இது எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஐயப்பாடு வச்சேன். ஏன்னா இது நிறைய பேர் நாங்க கேட்ட என்ன கேள்வி இதுதான், அது எனக்கு ஒரு ஐயப்பாடு தான். அதனால அந்த கேள்வி கேட்கிற விஷயத்துக்கு கரெக்ட், நீங்க சொல்ற நினைக்கிறதுலாம் கரெக்டு தான். பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நாங்களும் அங்கிருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 என்னோட மூதாதையர்கள் அந்த குளிர் பிரதேசத்திலேயே வாழ்ந்ததுனால அவங்களுடைய மியூட்டேஷன் மாறி கலர் எல்லாம் மாறி அவங்க வந்து இன்னைக்கு கலர் நம்ம வெள்ளை கலர் அந்த மாதிரி ஒரு நல்ல கலருக்கு வந்துட்டாங்க. இதுவே நீங்களும் அந்த குளிர் பிரதேசத்துல இருந்தீங்கன்னா ஒரு 20,000 வருஷம் 30,000 வருஷம் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த நம்ம இது எல்லாத்துக்குமே இதுதான். அதனால வந்து அந்த கலருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த ஜீனை வச்சுதான் இன்னைக்கு அறிவியல்பூர்வமா கண்டுபிடிக்க முடியுது. அப்படி கண்டுபிடிச்சதுல ஆப்பிரிக்காவில உலக நாடுகள்லாம் போயிருக்காங்கன்றதுதான் நிறுவனம். இல்லை ஒரு சயின்டிஸ்ட் அதுக்கு சரியான பதில் சொல்ல நம்ம அதை நம்பித்தான் வந்து